யார் எப்படி போனால் நமக்கு நம்மளை பற்றியும் நம்மளோட குடும்பத்தை பற்றியும் மட்டும்தானே நமக்கு அக்கறை இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பலருக்கும் இந்த வாசகம் பொருந்துமா இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ அது உங்களுக்கே புரியும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மனிதநேயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு வருகின்றது என்று தான் எனக்கு நினைக்க தோணுதோ. அதுக்கு சாக்ஷியோட இந்த கேஸ் ஒரு நல்ல உதாரணம் கூட. மே மாதம் 28ஆம் தேதி 2023 இரவு 8:45 மணி இருக்கும். 16 வயசு பொண்ணு ஒன்று கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறா. இது நடந்தது ஒரு தனி அறையிலேயோ இல்லைனா யாருமே இல்லாத ஒரு மூளை முடுக்கிலேயோ இல்ல. அன்னைக்கு அத்தனை பேர் புழக்கத்தில் இருந்த ஒரு பஜார்ல வச்சு பலர் கண் முன்னாடி இந்த கூர சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காணொலிகளை பார்க்கிறப்போ சத்தியமா சொல்றேன், அதை என்னால பார்க்க கூட முடியல. முகமது சாஹில் டெல்லியில இருக்கிற ரொம்பவே கஷ்டப்பட்ட, அதுவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு குடும்பத்தில இருந்து வந்து கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்து வாழ்க்கையை ஓட்டிட்டு வர ஒருத்தர். அந்த வயசுல எல்லா ஆண்கள் கிட்ட இருக்கிற பழக்கமும் சாஹில் கிட்டையும் இருந்திருக்கு. பெருசா படிப்புல ஆர்வம் இல்லாமல் போனதுனால படிப்பு பாதியிலேயே நின்று போயிருக்கு. குடிப்பழக்கம், ஆக்ரோஷமான குணம் கொண்டவனா தான் சாஹில் வளர்ந்து வந்திருக்கான். நாடோடித்தனமான வாழ்க்கை தான் சாஹலுக்கு ஓடிக்கொண்டிருந்திருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது, அங்க கூலி வேலை செய்து கிடைக்கிற காசை வச்சு பிழைப்பு நடத்துறது இவனோட வழக்கமா இருந்திருக்கு. கடைசியா ஏசி ஃப்ரிட்ஜ் திருத்துற மெக்கானிக் வேலை ஒன்று கிடைச்சிருக்கு. கடைக்கு கொண்டு வர பழுதான ஏசிகளை அங்கேயே வச்சு திருத்தி கொடுப்பான், இல்லைனா கஸ்டமர் வீட்டுக்கு போய் திருத்தி கொடுப்பான். அப்படி அந்த ஏரியாவில் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்பதான் 16 வயசு பொண்ணான சாக்ஷியோட அறிமுகம் கிடைக்குது. சாக்ஷி ஷாஹில காதலிக்க தொடங்கியது அவளோட நண்பர்கள் எல்லாருக்குமே அப்ப தெரிஞ்சிருக்கு. சாக்ஷியோட நண்பர்கள் வட்டாரத்துல சாஹில எல்லாருக்குமே அப்ப தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா சாக்ஷியோட காதல் விவகாரம் அவங்களோட வீட்டுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கல. சாக்ஷி இறந்த பின்புதான் அவளுக்கு இப்படி ஒரு காதலை இருக்கா என்பதும் அவனால அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்பதும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கான். அடிக்கடி சாக்ஷியும் சாஹிலும் வெளியே போயிட்டு சுத்திட்டு வர பழக்கம் வச்சிருந்திருக்காங்க. அப்படி 2 பேரும் ஒரு நாள் தனிமையில் இருந்தப்போ சாக்ஷியோட ஷோல்டர்ல ஒரு பேர் பச்சை குத்தப்பட்டிருந்திருக்கு. சாஹிலுக்கு இது தெரிய வந்திருக்கு. அந்த பேர் பிரவீன். பிரவீன் பற்றி சாஹில் சாக்ஷி கிட்ட கேட்டப்போ ஆரம்பத்துல சாக்ஷி அதை பற்றி சொல்ல மறுத்திருக்கா. பின்னாடி சாஹிலுக்கு தெரியாத சாக்ஷியோட பாஸ்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷாஹிலுக்கு முன்னாடி சாக்ஷி பிரவீன் என்ற ஒரு நபரை காதலிச்சு வந்திருக்கிறா. இவங்க காதலும் ரொம்பவே தீவிரமா இருந்திருக்கு. அதன் ஞாபகார்த்தமா தான் சாக்ஷி பிரவீனோட பேரை அவளோட ஷோல்டர்ல பச்சை குத்திருக்கா. சாக்ஷி குடும்பத்துக்கும் பிரவீன் சாக்ஷி காதல் விவகாரம் தெரிஞ்சிட்டு வீட்டோட சம்மதத்தோட தான் காதலிச்சு வந்திருக்காங்க. அதன் பின்னாடி இவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு காரணமா இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப்ல போய் முடியுது. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுண்டா, ஷாஹில் கிட்ட பிரவீன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணி சொல்லி இருந்தாலும் அவங்க 2 பேரும் மறுபடியும் பேசி பழகிட்டு வரது ஷாஹிலுக்கு தெரிய வருகிறது. இதனால கோவப்பட்ட ஷாஹில் அன்னைக்கு சாக்ஷி கிட்ட ரொம்பவே சண்டை போட்டு இருக்கான். பிரவீன் இப்போ நண்பனா மட்டும்தான் பழகிட்டு வரான், எங்களுக்குள்ள எந்த காதல் தொடர்புகளும் இருக்கல என்பதை சாக்ஷி அவளோட தோழிகள் முன்னாடி தான் ஷாஹில் கிட்ட தெளிவாக சொல்லி இருக்கா. ஆனா நண்பன் என்ற வகையிலும் கூட சாக்ஷியோட பிரவீன் பேசிட்டு பழகிட்டு வரது சாஹிலுக்கு பிடிக்கல. இதனால பல வாட்டி ஆத்திரத்துல சாக்ஷியை மிரட்டி பிரவீனை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று பேச வேண்டாம் என்றும் எச்சரித்திருக்கான். இருந்தாலும் சாக்ஷி பிரவீன் நட்பு தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கு. மறுபடியும் இவங்க பேசிட்டு இருக்கிறது ஷாஹிலுக்கு தெரிய வருகிறது. அப்பதான் சாக்ஷிக்கு ஷாஹிலோட உண்மையான குணம் என்ன என்பதை புரிஞ்சு கொண்டிருக்கா. இன்னும் ஒரு ஆணோட பழகுறதும் அந்த ஆணோட பேரையே அவளோட உடம்புல பச்சை குத்தி வைத்திருக்கிறதும் தெரிய வந்ததும் அதை ஷாஹிலால பொறுத்து கொள்ள முடியல. ஷாஹிலோட மிரட்டல் சாக்ஷிய ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு. ஷாஹில் தன்னை கொன்னுடுவான்ற பயம் சாக்ஷிக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இந்த மிரட்டலையும் ஷாஹிலோட ஆக்ரோஷமான குணம் காரணமாகவும் ஷாஹிலோட இருந்த உறவை சாக்ஷி படிப்படியா குறைச்சி வர ஆரம்பிச்சிருக்கா. குறிப்பா சொன்னா இவங்க 2 பேரோட காதலும் பிரேக்கப் பண்ற நிலைமைக்கு தான் போய் முடிஞ்சிருக்கு. எவ்வளவோ ஷாஹில் சாக்ஷி கூட பேச முயற்சி பண்ணினாலும் சாக்ஷி அதை புறக்கணிச்சு வந்திருக்கா. ஷாஹில் என்ன நினைச்சிருக்கானா, பிரவீன் மறுபடியும் சாக்ஷி லைஃப்ல வந்துட்டான், அதுக்கு பிறகுதான் சாக்ஷி தன்னோட காதலை தூக்கி வீசிட்டான்ற எண்ணம் மட்டும் ஷாஹலுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கு. மறுபடியும் சாக்ஷி பிரவீனை தான் காதலிக்கிறாள் என்று ஷாகல் நினைச்சு கொண்டிருக்கான். ஆனால் சாக்ஷி அப்படி பண்ணல. இதனால சாக்ஷி போற வார இடங்களுக்கெல்லாம் ஷாகல் வாரத்தோட மட்டும் இல்லாம அங்க சாக்ஷி கூட பிரச்சனைப்பட்டு வந்திருக்கான். ஷாகலோட முரட்டுத்தனம் எங்க போய் முடியும் என்ற பயம் ஏற்படுகிறது. இதனால தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக சாக்ஷி நீது ஆர்த்தி என்ற தன்னோட 2 நெருங்கிய தோழி கிட்ட உதவி கிட்டு இருக்கா. தனக்கும் ஷாகலுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்ட ஒண்ணு விடாமலே ஷேர் பண்ணி இருக்கா. அந்த ஊர்ல ஜாஃபர் என்று ஆர்த்திக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்திருக்கான். ஜாஃபருக்கு ஷாகால நல்லா தெரியும் என்றபடியா சாக்ஷியோட பிரச்சனையை அவங்க கிட்ட எடுத்து சொல்லி உதவி கிட்டு இருக்காங்க. இதனால ஜாஃபர் சாஹில அன்னைக்கு மிரட்டி இருக்கான். சாக்ஷி கிட்ட இருந்து விலகி இருக்கும்படியும் சொல்லி இருக்கான். போதையில் இருந்த சாஹிலுக்கு இது உச்ச கோபத்தை வர வச்சிருக்கு. இதனாலதான் அன்னைக்கு சாக்ஷிய பழி வாங்கலும் என்ற எண்ணம் சாஹிலுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு மே மாசம் 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கெல்லாம் ஷாகில் சாக்ஷி மொபைலுக்கு போன் பண்ணி பக்கத்துல இருக்கிற பஜாருக்கு வர சொல்லி இருக்கான். அன்னைக்கு வீட்டுல இருந்து சாக்ஷி
சாக்ஷி அவளோட தோழியொருத்தியோட பிறந்தநாள் வீட்டுக்கு போயிருக்கா. ஷாகில் மேல பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவனை தனிய பார்க்க முடிவு பண்றா. சம்பவம் நடந்த அடுத்த தினம் மே 29ஆம் தேதி அன்னைக்கு தான் எல்லா சிசிடிவி காணொலிகளும் வெளியாகி இருக்கு. இது வெளியாகி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் சாக்ஷியை நினைச்சு வேதனைப்பட வச்சதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா வெக்கப்பட வச்சிருக்கும். முதல் சிசிடிவி காணொலியை பாத்தீங்கன்னா அதுல சாக்ஷி பிறந்தநாள் பாட்டியை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போற வழியால ஷாகலை பார்க்க போயிட்டு இருக்கா. அப்போ நேரம் 8:42 இருந்திருக்கு. ஆனா அடுத்த சிசிடிவி காணொலியில ஷாகால் கொலை நடந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டு இருந்திருக்கான். அடுத்த சிசிடிவி காணொலியில சாக்ஷியும் ஷாகலும் மீட் பண்ணி பேசுறது பதிவாகி இருக்கு. அப்போ நேரம் 8:45 இருக்கும் போதே சாக்ஷிய சாகில் தாக்க ஆரம்பிச்சிருக்கான். முன்னாடியே சாக்ஷிய கொல்லணும்ன்ற திட்டம் சாகிலுக்கு இருந்திருக்கு. இதனால 15 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நீளமான கூரான கத்தியொன்னு வாங்கி வச்சதா போலீஸ் விசாரணைகள்ல சொல்லப்படுகிறது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்தது பொதுமக்கள் பலர் நடமாடி கொண்டிருக்கிற ஒரு இடம். ஆனா சாக்ஷி தாக்கப்படுறப்போ அங்க இருந்த ஒருத்தர் கூட அந்த பெண்ணை காப்பாற்றணும்னு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கல. இதுக்கு சம்பவம் நடந்தப்போ அத்தனை ஆண்கள் அந்த ஏரியாவை கடந்து போயிருக்காங்க. சாகல் கத்தியால குத்தினது மட்டுமில்லாம சரிஞ்சு விழுந்த சாக்ஷி மேல கல்லொன்னு எடுத்து பல வாட்டி அவ உடம்பு மேல போட்டு அதை சிதைச்சிருக்கான். அவ உடம்ப காலால மிதிச்சிருக்கான். இப்படி எல்லாம் அவன் பண்ணிட்டு போனதுக்கு பின்னாடி கூட அந்த பொண்ணு அவ உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருந்திருக்கா. சாக்ஷி வீட்டுல தகவல் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து சாக்ஷியை வைத்தியசாலைக்கு கொண்டு போகும் வரைக்கும் அவ உயிரோட தான் இருந்திருக்கா. அதிக குருதி போக்கு ஏற்பட்டதுனால போற வழியிலேயே இறந்து போயிருக்கா. யாரோ ஒரு பொண்ணு தானே எப்படி போனா நமக்குன்னு என்று நினைக்காம அந்த வழியால போன ஒன்றோ 2 பேர் அவனை தடுத்து நிறுத்தியிருந்தா கூட இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கலாம். ஒருத்தர் மட்டும் அவனை தடுக்க ட்ரை பண்றார். ஆனா அவன் கத்திய காட்டி மிரட்டினதும் அங்கிருந்து அவரும் ஓடி போயிருக்கார். ஷாகில் மட்டும் சாக்ஷியோட இறப்புக்கு காரணமானவன் இல்ல. அன்னைக்கு சாக்ஷி கொல்லப்படுறப்போ அதை பார்த்தும் பார்க்காம போன அத்தனை பேரும் தான் அந்த பொண்ணோட இறப்புக்கு காரணமானவங்க. தன்னை போலீஸ் கண்டுபிடிப்பாங்க என்பது ஷாகிலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. சாக்ஷியை தாக்கினதுக்கு பின்னாடி ஷாகில் அவனோட மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு அப்பவே அங்கிருந்து பஸ் ஒன்று எடுத்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற தன்னோட அத்தை வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கான். முன்னாடியே போலீஸ் சாகிலோட அப்பா மொபைலுக்கு வர இன்கமிங் அவுட் கோயிங் கால்களை ரெக்கார்ட் பண்ணி வந்தப்போ உத்தரப்பிரதேசத்துல இருந்து சாகிலோட அத்தை கிட்ட இருந்து வந்த காலை வச்சு சம்பவம் நடந்த 16 மணித்தியாலத்துக்கு பிறகு சாகில கைது பண்றாங்க. உண்மையை சொன்னா சாகில் இந்த குற்றத்தை பண்ணி இருந்தாலும் அந்த பொண்ணு இறக்குறதுக்கு உடந்தையா இருந்து அங்க போன அத்தனை மக்களோட அலட்சியம் தான் காரணம் என்று கூட சொல்லலாம். மக்களுக்கு மனிதாபிமானம் இல்லாம போயிட்டு சுயநலம் அதிகமாயிட்டு யார் எப்படி போனாலும் யாருக்கும் கவலை இல்லை. சட்டத்துக்கு மக்களுக்கு பெரிசா பயம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த ஒரு கேஸ் நல்ல உதாரணம் கூட. கொலை, பலாத்காரம் போன்ற பெண்கள் மீதான குற்றங்களுக்கு கடுமையான சட்டங்களை அமுல்படுத்தும் போதுதான் ஒருவேளை இதெல்லாம் மாற்றமடையலாம். இப்படித்தான் சாக்ஷி தீக்ஷித்தோட கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு.